இனி நம்ம காண போகிற இந்தியா இதுவரையும் கண்ட இந்தியா அல்ல. இதுவரையும் காணாத ஒரு இந்தியாவை காண போகிறோம். சில மலைகளை அவ்வளவு சீக்கிரத்தில் அசைக்க முடியாத நிலைமை வரப்போகிறது. அந்த மலைக்கு முன்னாடி நின்று கொண்டு ஞானத்தோட அந்த மலையை சுற்றி ஊழியம் செய்கிற கிருபைய சபை கத்துக்கணுங்க. உங்களுக்கும் எனக்கும் கடவுளுங்க என்கிட்ட வா, என்கிட்ட இரு, என்கிட்ட கத்துக்கோ, சேவை செய், நான் உன்னை அனுப்புவேன். உனக்கு உபத்திரம் வரும், ஆனா நான் கூட உனக்கு ஜெயித்து தருவேன். நம்ம ஜெபிக்கணும். But I think we are going to see a India which we never saw in generations. எந்த மாற்றமும் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம போய் மலையை போய் இடிச்சிட்டே இருந்தா மலை தாங்க மலையா இருக்கும், நீங்க தாங்க உடைவீங்க. சில மலைகள் பெயர்ந்து போகும், சில மலைகள் நிற்கும். அந்த மலை நிற்கும் போதும் அதை சுற்றி நின்று இயேசுவை போல இருக்கீங்களாங்க. மிகப்பெரிய போராட்டங்களுக்கு நடுவிலும் அவர் தம்முடைய அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணினது போல அப்பன் பிற்பதிலும் வேதம் போதிப்பதிலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் ஞானசானம் கொடுப்பதிலும் உண்மையாயிருந்து அரசியல் என்ற பங்கிலிருந்து விலகி நின்று தேவராஜ்யத்தை பிரசங்கிக்கிற ஒரு கூட்டம் உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் மீண்டும் தமிழகத்தில் எழும்புவார்களாக.